Yes, sir. ஜெய் குருதேவ், வெல்கம் ஆல். நம்ம வந்து 13வது சாப்டர்ல அன்னைக்கு ஒரு 13க்கு மேல் எடுக்க முடியலன்னா நிறைய விஷயம் பேசிட்டோம். அதனால கொஞ்சம் வந்து டிலே ஆயிடுச்சு. ஆனா இந்த அத்தியாயம் வந்து இனி வர அத்தியாயங்கள்ல ஞான ஷட்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால அது என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாமே ஞானத்தை பத்தி, எல்லாமே வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதனால இது வந்து சரியா புரியாம சும்மா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் மாதிரி சொல்லிட்டு போனா அது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் விளக்கமா எடுத்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, ஒரு 2 நாள் முடிக்கலனாலும் 3 நாளும் முடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆறுது. பார்க்கலாம். இந்த க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்துல நம்ம 6 விஷயங்கள் சொன்னோம். க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞனா என்ன, யாரு, புருஷன் யாரு, பிரகிருத்தினா என்ன, ஞானம் எது, நேயம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இதுல க்ஷேத்திரத்தை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். க்ஷேத்ரஜ்ஞன் வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்தோம். பிரகிருதிய பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம், 24 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புருஷார்த்தம யோகம்ல நிறைய பார்க்க போறோம். ஆனாலும் வந்து நமக்கு அந்த புருஷன்னா எங்க நம்ம பரமாத்மா, த பிரம்மா அப்படின்னு நினைச்சுக்கலாம். பிரம்மனா நான்முக பிரம்மன் இல்ல, பிரம்மன் அப்படிங்களா? சோ இதுல பிரம்மனுக்கு வந்து நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஞானம் பத்தி தெரிஞ்சுட்டோம். ஞானம் அடையறதுக்காக நமக்கு ஒரு 20 குவாலிட்டிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னாங்க. அந்த 20 குவாலிட்டிஸ் தான் ஞானமா அப்படின்னா, அந்த குவாலிட்டிஸ் இருக்கும்போதுதான் நமக்குள்ள ஞானம் உதிக்கிறதுக்கான ஒரு ஏதுவான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஈஸ்வரன் எங்கும் இருக்கிறான். நம்ம அதுதான் வந்து புருஷோத்தமாவை பத்தி, இந்த பரமாத்மாவை பத்தி பேசும்போதெல்லாம் எங்கும் நிறைந்தவன், பகவான் இல்லாத இடம் கிடையாது, எல்லாமே பகவானோட ஒரு அம்சம்தான் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார் அப்படின்னா ஏன் என்னால பார்க்க முடியல அப்படின்னா, பார்க்க முடியும். என்னால பார்க்க முடியுமா? சண்டாளனா இருந்தா கூட அவன் என்னைக்கு சரணாகதி அடையறானோ அப்ப அவனுக்கு வந்து பகவான் காட்சி தருவார். பகவான விட்டுடுங்க, நம்ம குருஜியே எடுத்துக்கோங்க. அவர் என்ன சொல்றார், நீ எப்ப வேணாலும் நீ என் பேரு சொல்லு, நான் வந்துருவேன் அப்படின்னா கதவு தட்டே, ஜெய்ஸ்ரீ நான் 4Jக்கு வந்திருக்கேன், கதவு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அது இல்ல. ஆனா அவரோட பிரசன்ஸ வந்து நம்மளால உணர முடியும். நான் என்னுடைய பிரச்சனையை அவர் காதுல ஓதிட்டேன்னா அத அவரை வந்து தீர்த்து வைக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னா தீர்த்து வைப்பார். இந்த பிரச்சனையை நான் சமாளிக்கிறதுனால எனக்கு சில விதமான ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக என்னை வந்து தயார்படுத்துவார். சோ இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு ஃபெய்த் எனக்கு இருக்கு. இதுதான் பகவான் மேலயும் நம்ம வைக்க வேண்டாம். அவர்கிட்ட சொல்லிட்டான்னா அவர் வந்து தீர்த்து வைப்பார். அப்போ எப்படி பகவானை பாக்குறது? ஏன் என்னால பார்க்க முடியல அப்படின்னா, நம்ம அஜ்ஞானத்துல இருக்கோம். ஞான கண்ணாலதான் பார்க்க முடியும். ஞான கண் எப்படி இருக்கு? மூடின்னு இருக்கு. அது வந்து நம்ம ஒரு குரு பூஜையில ஒரு சொல்லுவோம், அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கையா சக்ஷுரும் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இந்த அஜ்ஞானத்தை நமக்கு போக்குறதுக்கு ஒரு குரு வேணும். குருபினா கதி நகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு என்ன பண்ணுவார்? என் கண்ணுல சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது, பிறந்த குழந்தை இல்ல நமக்கே கூட காலையில இருந்து சில சமயத்துல கண்ணே திறக்க முடியாது, ஒட்டிக்கும் இல்லையா? அப்போ வந்து அம்மா வந்து ஒரு பஞ்சில தண்ணியை தொட்டு அதை வந்து கிளீன் பண்ணிட்டு அப்பதான் அந்த குழந்தையால கண்ணு திறக்க முடியும்.
நமக்கு அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்கு? கண்ல இருந்து உண்மையிலேத்தம் அதுல இருந்து ஒரு செக்ரேஷன் வரும்போது சலாக்கையா மயிலிறகால அந்த மைய தடவி அத எடுக்கிறார். எந்த மையது? ஞானம் என்னும் மையை தடவி கண்ணில் இருக்கக்கூடிய அஜ்ஞானம் என்னும் ஒரு செக்ரீஷன் காஞ்சி போய் இருக்கே, அத அவரை எடுக்கிறார். அஜ்ஞான திமிராந்தஸ்ய, திமிரா அந்தஸ்ய அப்படின்னா எங்கும் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த இருள், கண்ணுல இருளா இருக்கு, ஏன் நான் கண்ண மூடின்னு இருக்கேனே. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞான அஞ்சன சலாக்கையா, கண்ணுல ஞானம் என்னும் அஞ்சனம், அஞ்சனம்னா மை, அதுல சலாக்கிய மயிலிறகால அது கிளீன் பண்றார். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கையா சக்ஷுரு, கண்ல ஊரும் உண்மையிலித்தம் அந்த ஒரு வேண்டாத ஒரு செக்ரீஷனை ரிமூவ் பண்ணி எனக்கு ஞானத்தை காட்டக்கூடிய குருவே உனக்கு சரணம் என்பதுதான் அந்த ஒரு ஸ்லோகத்தோட ஒரு மீனிங். அப்போ நமக்கு அந்த ஞானம் வரணும் அப்படின்னா அஞ்ஞானம் என்னும் இருளிலிருந்து நம்ம வெளியில வரணும். அதுக்கு நம்ம சில விஷயங்கள்ல கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த 20 குவாலிட்டிஸ் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். இல்லாத குவாலிட்டிஸைய நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அப்போ நம்ம பியூரிஃபை ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்த கண்ணுல இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் போய் அந்த சக்ஷுரு நான் ஞான கண்ணாக மாறும். அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கண்ணை திறந்துட்டா எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகணும். கண்ணை மூடின்னு இருந்தா நான் எந்த ரூம்ல இருக்கேன், எங்க இருக்கேன் ஒண்ணும் தெரியாது. கண்ணை திறந்துட்டு ஆஹா நான் ரூம்குள்ள இருக்கேன், என் வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்ற யாரானா சொல்லணுமா என்ன? தேவையில்லை. நம்ம கண்ணு தெரிஞ்ச உடனே எல்லாமே நம்ம கண் முன்னால பிரத்யட்சமா தெரியறது. அதை தான் இங்க நம்ம அடுத்ததான ஞானம் நேயம் பார்த்தோம்ல, ஞானத்தை பார்த்தோம். இப்ப நேயம், நேயம்னா அறியத்தக்கது எது, எதை அறிந்து ஒருவன் சாகா தன்மையை எழுதுகிறான், அதை பகர்கிறேன் என்று அந்த பிரம்மன் பரமாத்மா சொல்றார். எது தெரிஞ்சுக்கணுமோ அத பத்தி சொல்ல போறேன். அது எப்பேற்பட்டது? ஆதி அந்தமில்லா பரபிரம்மம் உள்ளது இலது என ஒண்ணாது. இத 9வது அத்தியாயத்திலே நமக்கு கோடிக்கிட்டு காட்டிட்டார். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுதான் வந்திருக்கோம். இந்த மாதிரி இந்த விகாரங்கள் நம்ம நேத்தே பார்த்துட்டோம், அன்னைக்கே பார்த்துட்டோம். இந்த விகாரங்கள் எல்லாம் நிர்குண பிரம்மத்துக்கு கிடையாதுன்னு எந்த விகாரங்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 14வது ஸ்லோகம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, தான் நம்ம இந்த 6 அத்தியாயங்களுமே தத் விஷயத்த பத்தி இல்லையா, சாரி தத்துவம் அசி அப்படின்னு அந்த ஞானத்தை பத்தி தான் இந்த 6 அத்தியாயமும் நமக்கு சொல்ல போறது. அந்த ஞானமயமான அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சர்வ இந்திரிய குண ஆபாசம். என் கண்ணு பாக்குறது, அந்த பார்க்கக்கூடிய அந்த கண்ணுக்கு பார்க்கும் சக்தியாக ஒளிர்கிறது, காதுல கேட்கும் சக்தியாக ஒளிர்கிறது. என்னோட பஞ்சேந்திரியங்களிலும் அதனுடைய காரியங்கள், அதனுடைய விஷயங்கள் நடப்பதற்கு அதற்கு ஒரு ஞானமாக, ஒரு ஞான ஒளியாக இருப்பது அந்த பிரம்மம். சர்வேந்திரிய குண ஆபாசம், சர்வேந்திரிய விவர்ஜிதம். எல்லாருடைய கண்களிலும் பார்க்கக்கூடிய சக்தியாக இருக்கும் அந்த மகா சக்திக்கு கண் கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, ஒண்ணுமே கை கால்கள் எதுவுமே கிடையாது. அப்படின்னா அது ஒரு உருவம் இல்லாத ரூப நாம ரூப குணாதிசயங்கள் கடந்த ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அசக்தம், எதனுடையும் அது ஒரு ஜாயின் பண்ணி இதோட சேர்ந்து நான் வேலை பண்றேன் அப்படின்னு கிடையாது. அது எதோடையும் சங்காத்தமே இல்லாதது அசக்தம். எல்லாத்தையும் தாங்கக்கூடியது அது நிர்குணம். அதுக்கு குணம் இந்த மாதிரி குணம்னு கிடையாது. ஆனா
எல்லா குணங்களையும் அனுபவிப்பது. எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு பாருங்க, நல்லா கவனிக்கலாம். இந்திரியங்கள் அனைத்தின் வாயிலாக ஒளிர்வது, ரைட்டா? இந்திரியங்கள் யாவும் அற்றது, பற்று அற்றது, அனைத்தையும் பற்றி தாங்குவது, குணங்களே இல்லாதது, எனினும் குணங்களை அனுபவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இத பாக்குறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அப்ப இந்த உலகம் என்னடா, நான் எதை பார்த்துட்டு இருக்கேன், நான் எதை தெரிஞ்சுக்கணும்னு என்னவோ சொல்றீங்களே, நான் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னா, இதுக்கு இந்த லைட் எனர்ஜி அத பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வெளிச்சம் என்பது எங்கேயும் இருக்கு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், அது நல்லா டீப்பா யோசிச்சு பாருங்க. இந்த காஸ்மாஸ்ல ஆகாசத்தை விட்டுடுங்க, நம்ம பூமியையும் சூரிய குடும்பத்தையும் தாண்டி நம்ம காஸ்மிக் லெவல்ல போய் பார்த்தா, அது குருஜி கேட்பாரு இந்த கேள்வி, அங்க வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா? சொல்ல முடியுமா? வெளிச்சமா இருக்கு, வெளிச்சமா தான் இருக்கணும். ஏன்னா இத்தனை நட்சத்திரங்கள் இருக்கே, இத்தனை ஒரு சூரியன்லயே நம்ம இருக்கோம், எத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்கே, இத்தனை சூரியன்களும் இத்தனை நட்சத்திரங்களும் இருக்கும்போது அது எப்படி இருட்டா இருக்க முடியும்? ஒரு சூரியனே நமக்கு கண்ணு கூசுற மாதிரி இருக்கு இல்லையா? இத்தனை சூரியர்கள் இத்தனை நட்சத்திரங்கள் இருந்தும் அது இருட்டு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, வெளிச்சம் எதன் மேலேயாவது படும்போதுதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம நெடுந்தூர ராத்திரி ரொம்ப நேரம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா, காரோட ஹெட்லைட் முன்ன இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. எதிர இன்னொரு பஸ்ஸோ இல்ல ஒரு மரமோ எதனா வரும்போது அது மேல வெளிச்சம் படும். அப்ப மரம் தெரியறது. மரம் எதனால தெரியறது? மரம் இந்த வெளிச்சம் அதன் மேல் படும்போது அது தெரியுது. அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்க கூடிய ஒரு பொருள் ஒண்ணு இல்லைன்னா வெளிச்சம் இருப்பதே தெரியாது. இந்த பொருளை என் கைய பார்க்கணும்னா லைட் என் கையில படணும், என் கை இருந்தாதான் லைட்டை நான் பார்க்க முடியும். இப்ப இந்த ஒரு இதுல சொன்னா நமக்கு தெரியாது. ஆனா பின்பக்கமும் கூட அத லைட்டை அப்சார்ப், சப்போஸிங் ஐ ஹேவ் அ வெரி பிளாக் ஸ்கிரீன் அட் த பேக், நான் தெரிவேன் பின்னால ஃபுல்லா கருப்பா இருக்கும் இல்லையா? இப்ப அருண்ஜிக்கு பின்னால, அருண் கொஞ்சம் இப்படி தள்ளி உட்கார்ந்தீங்கன்னா ஒரே கருப்பா இருக்கும். அருண் அந்த பிளாக் சைட்ல கை நீட்டுங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் அருணோட ஸ்கிரீனை பாருங்க, கை தெரியறது, கை மேல லைட் பரையுது, கையை எடுத்துடுங்க, அங்க லைட் இல்ல மாதிரி இருக்கு இல்லையா? அங்க லைட் இருக்கு, ஆனா அந்த லைட் ஒரு பொருள் மேல படும்போதுதான் அது தெரியறது. அந்த மாதிரி எல்லாவற்றுக்கும் இந்திரியங்கள் அனைத்திலும் ஒளிர்கிறது. அது ஒளிரும் போது எப்படி நமக்கு என்னோட இந்திரியங்கள்ல அந்த பெரிய ஒரு சக்தி இருக்குன்னு தெரியும். ஏன்னா என் கண்ணு பாக்குறதே, என் வாய் பேசுறதே, என் காது கேட்கறதே, என் தோல் தொடு உணர்ச்சியோடு இருக்கிறது, என் கை கால்கள் வேலை செய்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெக்யூலியர், ஒரு பிரம்மாண்டமான ஒரு எனர்ஜி இருப்பதனாலதான் இது தெரியுது. சோ இது எனக்குள்ள இருப்பது அந்த பிரம்மம் தான். அதுக்கு என்ன ரூபம்? அது அரூபி. சோ ரூபியாகவும் அரூபியாகவும் இருப்பது ஒண்ணுதான். ஏகமேவ அத்விதீயன் முதலே சொல்லிட்டோம்ல, அதை தவிர வேற எதுவுமே இல்லை. பிரகிருத்தியும் அதுதான், புருஷனும் அதுதான், எனர்ஜியும் அதுதான், பொருள்களும் அதுதான், எல்லாமே அதுதான். சோ பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்றத ஒரு கருத்தை நான் தெரிந்து கொள்ளும். சோ எது நேயம், அறியத்தக்கது எது? எல்லாமே பிரம்மம் தான். எல்லாவற்றிலும் ஒளிர்ந்து கொண்டிருப்பது, எல்லாவற்றிலும் இயக்கும் சக்தியாக இருப்பது பிரம்மம் தான் அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். 15வது, இது எங்க இருக்கு? பொருள் எனக்குள்ள பிரம்மம் இருக்கு, ஓகே ரைட், ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் இருக்கு. அப்புறமா
மத்தவங்க இவங்க 12 பேர் இருக்காங்கன்னா 12 பேருக்குள்ள இருக்கு, அவ்வளவுதானா? இல்ல. இப்போ இந்த அருண் வந்து கையை நீட்டும் போது கையில வெளிச்சம் வருது. அப்ப அதை சுத்தி வெளிச்சம் இல்ல, கையை தள்ளி வச்சா கை காணாம போகுமா? இல்ல. வைக்கும் போது கையில வெளிச்சம் படுறது, இந்த விரல்களின் இடையிலும் வெளிச்சம் இருக்கு, கைய சுத்தியும் வெளிச்சம் இருக்கு. ஆனா எங்கெங்கெல்லாம் அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கும். So what we are seeing is only reflection, reflected light. We don't see the light. If I am able to see the light is passing through my eyes and getting reflected by my retina. So அதனாலதான் பார்ப்பது எதுவுமே உண்மை இல்லைன்றது கூட நம்ம இது வந்து நம்ம யோக வசிஷ்டால நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? சோ இதெல்லாமே வாட் ஐ see is only a reflected light. லைட்ட உண்மையை நான் வந்து பார்க்க முடியாது. அப்பனா பகவானும் அதே மாதிரி தானே நான் பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாவிட்டாலும் உணர முடியும். அந்த உணர்ச்சியின் மூலமாக அவரை அறிய முடியும். யார் அறிகிறோம்? நிர்குண பிரம்மத்தை அறிகிறோம். ஆனா நான் எனக்கு அது பத்த மாட்டேங்குது, அதனால நான் ஒரு விக்கிரகத்தையும் வச்சுட்டு ஒரு சகுண பிரம்மமாகவும் அதையே நான் உபாசனை செய்யறேன், தப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பொருள்களுக்கு புறமும் உள்ளும் உள்ளது, அது அசையாதது, அசைவது, அசையாதது அசைவது, அசைமா அசையாது. அப்பா சரியா சொல்லு, உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. லைக் ஸ்பேஸ், கேன் ஸ்பேஸ் மூவ்? மூவ் ஆகாதா அப்படின்னா ஒரே குழப்பம். இங்க ஒரு டம்ளர் இருக்கு, நான் அங்கேருந்து எடுத்துன்னு போனேன்னா அதுக்குள்ள ஸ்பேஸ் இங்க விட்டுட்டு அங்க போய் வேற ஸ்பேஸ பிடிச்சுக்கிட்டேன்னா இல்ல. அப்ப இங்க இருந்த ஸ்பேஸே தான் அங்க போச்சா? அந்த ஸ்பேஸ் வேற. சப்போசிங் இஃப் ஐ டேக் அ பாக்ஸ், எம்டி பாக்ஸ், புட் இட் இன் மை பெட்டியில போட்டு லண்டனுக்கு எடுத்துன்னு போறேன். அந்த பெட்டியை லண்டன்ல போய் திறந்தா அது லண்டன் ஸ்பேஸா இந்தியா ஸ்பேஸா? there is no such மார்க்கேஜ். அந்த மாதிரி ஒரு பைஃபர்கேஷன், அதுக்கு வந்து ஒரு எல்லைகள் கிடையாததுதான் வந்து இந்த ஸ்பேஸ். அந்த மாதிரி தான் பிரம்மம், பிரம்மத்துக்கு வந்து எல்லைகள் கிடையாது. அதனால எல்லை இல்லாதது எங்க அசையும்? அசையாது. அப்ப அசைவே அசையாதா? அசையாது, ஆனா அசையும். இதெல்லாம் வந்து ரொம்ப உட்கார்ந்து யோசிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நுண்மையானது, அறிய வறியது, எட்டவும் கிட்டவும் இருப்பது. தொடுவானத்துல போய் பார்த்தானா அங்க மட்டும் இருக்கிறது அந்த பிரம்மன் தான். அங்க போய் தொட முடியுமா? ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆனா அதுதான் எனக்குள்ளேயே இருக்கு, எனக்குள்ளேயே இருக்கு, என்னால உணர முடியல. என்ன சுத்தியும் இருக்கு, என்னால பார்க்க முடியல. இத பார்க்கணும், உணரணும் அப்படின்னா நமக்கு அந்த சக்ஷு போச்சு, அந்த ஒரு ஞானக்கண் வந்தாதான் நம்மளால பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும். சோ கிட்ட இருப்பது, எட்ட இருப்பது, புரிஞ்சு கொள்ள கூடியது, புரியாதது, அசைவது, அசையாதது அப்படின்னு எல்லாமும் ஒன்று சேர்ந்த ஒன்றுதான் அந்த பிரம்மம் என்பது. சோ இதுதான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆனா இத வந்து எப்ப புரியுதோ, இது வந்து கம்ப்ளீட்டா இது புரியறது ஒண்ணு, அத உள்வாங்கிறது ஒண்ணு, அத அசிமிலேட் பண்றது புரியும். ஏன்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல எந்த லாங்குவேஜ்ல சொன்னாலும் விஷயம் புரியும், அத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா புரிந்தது எனக்குள்ள எனக்குள்ள அது தன்மயமா ஆகணும், என்னுடைய ஞானமாக ஆகணும். அப்பதான் வந்து அந்த புரிதல் வந்து ஒரு பூரணத்தை அடையும் அப்படின்னு சொல்றோம். 16வது இன்னும் அதை பத்தி இன்னும் குவாலிட்டி. சோ இதையெல்லாம் தான் நம்ம நேயம் அப்படின்றது அறிந்து கொள்ளத்தக்கது. இதெல்லாம் தான் கொஞ்சம் விஷயம் பார்த்தோம். பிளவுபடாதது, கேன் ஐ பைஃபர்கேட்டட்? இது நம்ம சொல்றோம் இல்லையா, இது 4J என் வீடு, 5J யாரோ வீடு, எல்லாம் இந்த வாழ்க ஒரு சுவரெல்லாம் கட்டி இது என் வீடு உன் வீடுன்னெல்லாம் சொல்றேன். ஓகே ரைட். இப்ப இந்த வால்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த சுவரெல்லாம் எடுத்துட்டானா அது ஒன்னேதான். சோ இந்த சுவரால நான் வந்து அந்த ஸ்பேஸ கட் பண்ணிருக்கமே நினைக்கிறோம். அந்த சுவருக்குள்ள என்ன இருக்கு?
செவருக்கு அது இடம் கொடுக்கலன்னா செவரே இருக்க முடியாது. செவர் must have space. What happened to the space before the wall was? It is still there. அதுக்கெல்லாம் நம்ம விலை போட்டு இது என்னோட உன்னோட எல்லாம் பேசுறோம் ஒழிய அந்த மாதிரி எல்லாம் அத பிளவுபடுத்தவே முடியாது. ஆனா பிளவுபட்ட இது பெட்ரூம் அது ஹாலு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆனா இதுவும் அதுவும் எல்லாம் ஒண்ணுதான், ஸ்பேஸ் தான் இல்ல. சோ பிளவுபடாதது பிளவுபட்டது போல தெரியறது. பொருள்களை எல்லாம் எல்லாம் எதுல இருக்கு? எல்லாம் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. ஸ்பேஸ் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிடுறது. தோற்றுவிப்பதும் அதுதான் என்று அறிக. சோ these are all the நேயம், தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. 17வது, ஒளிக்கு ஒளியாக அது இருளுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒளியே புரியல நமக்கு. இது அப்புறமா இருள் எங்க? அந்த இருளுக்கு அப்பாற்பட்டது. இருள் இருந்தா தானே அதுக்கு அப்பாற்பட்டது நம்ம சொல்ல முடியும். வெளிச்சம் விளக்கு ஏத்திட்டோன்னா இருளை நம்ம குருஜி சொல்வாரு, ஒரு தொடப்பத்தை எடுத்து இவ்வளோ இருள் இருக்கு, தள்ளு தள்ளு தள்ளுனாதான் வெளிச்சம் வருமா? இல்ல, லைட் போட்டோடனே இருள் தானா எங்க போச்சு? அது தானா காணாம போச்சு இல்லையா? வெளிச்சத்துக்கு எதிர இருள் தங்கவே முடியாது. அதனால இந்த எல்லாவற்றிலும் ஒளிரக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒளிகளுக்கெல்லாம் ஒளி ஊட்டக்கூடிய அது இருளுக்கு அப்பாற்பட்டது. அது கிட்ட இருள சூரியன் ரொம்ப வெளிச்சமா இருக்கு, நான் கொஞ்சம் இருள் எடுத்துன்னு போய் அந்த வெளிச்சத்தை குறைக்கிறேன்னா முடியுமா? சூரியன் கிட்ட போனோடனே இருள் தானா காணாம போயிடுது. சோ இருளும் இருக்கவே முடியாது. அஞ்ஞானம் என்பது பகவான் கிட்டயே இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அறிவும் அறியப்படும் பொருளும் அறிவினால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. எல்லாம் எங்குள்ளேயே இருக்கானா? எனக்கு அதை பத்தி தெரியாது. சொல்லும் இல்லையா, ஒரு பெரிய புதையல் எங்க வீட்டுக்கு நிலத்துக்கு அடியில இருக்கு, அது எனக்கு தெரியவே தெரியாது. அந்த தினம் அந்த புதையல் மாதிரியே படுத்து படுத்து எழுந்துட்டு இருக்கேன். எனக்கு அங்க கோடி கோடி ரூபாய் என் நிலத்துக்கடியில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு புதையல் மேல நான் உட்கார்ந்துருக்கேன், அது புதையல்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கு நமக்குள்ளேயே எல்லா ஞானமும். சைத்தன்யத்துல எல்லா ஞானமும் இருக்கு, என்னோட சைத்தன்யத்திலயும் இருக்கு. ஆனா அது மேல என்ன போட்டு வச்சிருக்கேன்? நானு மண்ணு போட்டு மூடி புதைச்சு வச்சிருக்கேன். என்னைக்கு இந்த மண்ணை வெளியில எடுத்து அந்த புதையலை வெளியில எடுக்கும் போது அதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாள் புரிய போறது. அதற்கு நிறைய மெனக்கடணும் இல்லையா? அவ்வளோ ஈஸி இல்லையே அது. ஏன்னா எவ்வளோ ஜென்ம ஜென்மமா நம்ம அஜ்ஞானத்தை தூக்கி தூக்கி போட்டு போட்டு அந்த ஸ்கிரீனை திக்கா பண்ணி வச்சிருப்போம். அதை தின்னா பண்ண வேண்டியதுதான் நமக்கு. யார் பண்ணுவா அத? இந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிச்சு 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 ஞானத்தை புரிஞ்சுண்டு 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 இதெல்லாம் நமக்கு விளக்கறதுக்கு ஒருத்தர் வேணும். பகவத்கீதையை உட்கார்ந்து படிக்கலாம் இல்லையா? ஏன் படிச்சா புரியலன்னு சொல்லிட்டு ஏன் இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? 4 பேர் சேர்ந்து பேசும்போது அது புரியுது. அதுதான் சத்சங்கம் என்பது மிக மிக முக்கியம். எதுக்கு? ஞான பாதையில போறதுக்கு சத்சங்க இஸ் வெரி. குருஜி அதெல்லாம் திருப்பி திருப்பி சாதனா சேவான்னு சத்சங் சேவா பண்ணணும். சேவா பண்ணும் போதுதான் நம்ம இந்த உடல் எனதில்லை, இதனோட பயனே மத்தவங்களுக்கு நான் உபயோகமாக இருக்க வேண்டியது. சோ சேவா ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சாதனா ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் இந்த உடல் சேவை செய்வதற்கு ஏதுவானதாக இருக்கும். சதா நான் சத்சங்கத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டத்துல போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் ஒரு சத்சங்கத்துல தான் இருக்கோம். சத்சங்கத்துல உட்கார்ந்து நம்ம சத்விஷயம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இல்லாட்டா கூட நான் இந்த புக்கை வச்சுன்னு காலையிலன்னு படிச்சுட்டு இருந்தா நான் அப்ப கூட சத்சங்கத்துல தான் இருக்கேன். ஏன்னா இது பகவான் பேசிட்டு இருக்காரு.
நான் கேட்டுன்னு இருக்கேன் இல்லையா? அந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறதும் சத்விஷயங்கள் கேட்கறதும், இல்ல நம்ம டிவிய போட்டு இவ்வளவு நேரம் ராமானுஜ வைபவம் கேட்டுட்டு இருந்தேன், அதுவும் சத்சங்கு தான். திருப்பள்ளூர் பெண் பிள்ளை வார்த்தை கேட்டுட்டு இருந்ததானா அதுவும் சத்சங்கு தான். சத்விஷயங்கள் கேட்கறது, ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து சத்விஷயங்கள்ல நம்ம டிஸ்கஸ் பண்றது, இதெல்லாமா சேர்த்துதான் என்னோட அஞ்ஞானம் என்னும் அந்த இருளை கொஞ்சம் கொஞ்சமா தொடச்சு எடுத்து நம்ம ஞானக்கண் அந்த ஒரு ஒளிர் பெற்றதாக இருந்து எல்லாத்தையும் நமக்கு புரியக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு நாள் போவோம் கட்டாயமாக. 18வது க்ஷேத்திரமும் ஞானமும் நேயமும் இங்கனம் சுருக்கமாக சொல்லப்பட்டது. பாத்தீங்களா, இங்கே இன்னும் க்ஷேத்திரஜ்ஞ பத்தி சொல்லல, சரியா நமக்கு புரியல. இதை அறியும் என் பக்தன் என்னை அடைய தகுந்தவனாகிறார். So only when you know the ஞானம், when you have understood, then only we are eligible to know the க்ஷேத்திரஜ்ஞன். அப்பதான் க்ஷேத்திரஜ்ஞனை பத்தி நமக்கு சொன்னா புரியும். இப்போ அடுத்தது ஒரு 2 ஸ்லோகங்களை பிரகிருத்தியும் புருஷனும், பிரகிருதி புருஷனும் ஓரளவுக்கு தொட்டுட்டு வந்திருக்கோம். இப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 19வது ஸ்லோகம். பிரகிருதி புருஷன் ஆகிய இரண்டுமே ஆதி இல்லாதது என்று அறிக. வேறுபாடுகளும் குணங்களும் பிரகிருத்தியில் பிறந்தவைகள். சோ இந்த பிரகிருதி என்ன, புருஷன் என்ன? புருஷன் என்றது ஈக்குவல் டு க்ஷேத்திரஜ்ஞன்னு வச்சுக்கலாம். அதுதான் அந்த மகா சைத்தன்யம். ஓகேயா? அந்த மகா சைத்தன்யம் என்ன பண்றது, அதுகிட்ட என்னவோ இருக்கு, அதை வச்சுட்டு இந்த பூலோகத்தையும் இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லா அது ஆக்கி வச்சிருக்காங்க இல்லையா? சோ அதை நம்ம பார்த்திருக்கோம், அந்த சங்கல்பத்தால ஏற்பட்டது. இப்போ நான் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறேன், படுத்துட்டு இருக்கேன், ஜாலியா எழுந்து போய் எதனா பண்ணலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எனக்குள்ள வருது. சரி போய் வடை சுடுறேன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த வடை என்பது ஆக்கப்பட்டது முதல்ல எங்க ஆக்கப்பட்டது? அது முதல்ல எங்க அது உருவானது? என்னோட மனதுல இல்லைங்களா? சோ மனதில் உருவான அந்த வடையை சில பொருள்களை கொண்டு நான் செய்தேன், சரிங்களா? இதே மாதிரி பகவான் என்ன பண்றார், நான் பிரபஞ்சத்தை உண்டு பண்றேன். சோ அவர் மனதுல அந்த பிரபஞ்சம் தோன்றியாச்சு. அதற்கு நான் வடை பண்ணணும்னா நானா வடை பண்ண முடியாது, மனசுல தான் வாயில தான் வடை சுட முடியும் இல்லையா? ஆனா நான் வடை சுடணும்னா எனக்கு பொருள்கள் தேவையா இருக்கு. பகவானுக்கு தேவையே கிடையாது, அவர் பொருளாகவும் ஆகுவார். சோ அதுக்குதான் அந்த பொருளாக அவருக்குள்ள இருந்து வர்றதுக்குதான் மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூல பிரகிருத்தியை வச்சுண்டு அவர் பிரபஞ்சத்தை உண்டு பண்றார். பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெரியும். சோ இந்த பிரபஞ்சம் எதனால ஆக்கப்பட்டதுன்னா பிரகிருத்தியால் ஆக்கப்பட்டது. அந்த பிரகிருதி எங்கேந்து வந்தது? பகவான் கிட்டே வந்து. அதனாலதான் பிரகிருத்தியும் சரி புருஷனும் சரி ஆதி இல்லாதது, ஆரம்பமே கிடையாது, எப்பவுமே இருக்கக்கூடியது. இந்த பிரபஞ்சம் அழிஞ்சானா என்ன ஆக போறது? எல்லாமே மறுபடியும் புருஷனாக ஆக போறது, சைத்தன்யமாக ஆக போறது இல்லையா? அதான் மேட்டர் கேன் நெவர் பி கிரியேட்டட் நாட் பி டெஸ்ட்ராய்ட் முதல்ல தெர்மோடைனமிக்ஸ் சொல்லிட்டாரு. அப்புறமா அந்த ஹீரோஷிமா நாகசாக்கில ஒரு பெரிய குண்டு போட்டார், 2 காணாம போச்சு. அப்போ மேட்டர் அழிஞ்சு போச்சே அப்படின்னும் போது the statement was slightly modified to say that energy can neither be created nor be destroyed. அப்போ அப்புறமா எங்க இந்த மேட்டர் வரும்? energy can be converted to matter, matter can be converted to energy அப்படின்னு it can be converted into many forms. சோ நம்ம பாக்குறது எல்லாமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது புரிகிறது. சோ காலதேச வர்த்தமானத்தில் கட்டுப்படாததாக தென்படும் எது? அந்த பிரகிருதி என்றும் மாயை என்றும் இயற்கை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மாயைன்றது ஒரு பெரிய குழப்பமான ஒரு சப்ஜெக்ட். அது ஒரு நாள் எடுத்து புரிஞ்சுக்கலாம், ரொம்ப புரியவே மாட்டேங்குது எத்தனோடு படிச்சாலும்.
சோ புத்தி முதல் ஜடப்பொருள் பரியந்த, புத்தின்றது வந்து இட் இஸ் an எனர்ஜி ஃபார்ம், மத்ததெல்லாம் வந்து மேட்டர் ஃபார்ம். இந்த மாதிரி புத்தி முதல் ஜடப்பொருள் பரியந்தம் வெவ்வேறு வடிவெடுக்கும் தன்மை எதோடது? பிரகிருத்தியினுடையது. முக்குணங்களாக பரிமணிப்பதும் அதுவே. அது நிர்விகாரியாய், நிர்குணமாய், பேரறிவாய், தன்மையாய் இருக்கும் பொழுது, இப்ப என்னாச்சு? குணமயமா ஆச்சு, அப்ப அது பிரகிருதி. நிர்குணமாக இருந்தா அதுதான் புருஷன். புரியுதுங்களா? சோ புருஷன் என்பது எனர்ஜி, அந்த சைத்தன்யம், அது வந்து ஒரு பொருளாக ஆகும்போது அதற்கு குணங்கள் வருது. அந்த குணங்களாக பரிமணிக்கும் போது அதுக்கு பிரகிருதி என்ற ஒரு டெபினிஷன் வந்துடுது. அந்த பிரகிருதி முதல்ல இருந்ததாக நிர்குணமாக இந்த என்ன அட்ரிபியூட்ஸ் இல்லாம இருக்கும்போது அது வந்து புருஷனாக இருக்கிறது. இது வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்ல 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 சொல்லதான் நமக்குள்ள அது வந்து அந்த ஒரு நாலேஜ் ஊறும். இருந்தாலும் பொருள் ஒன்று ஆதலால் இவை இரண்டும் அத்வைத்தம். என்னது பிரகிருதி அப்படின்ற, அது வந்து குணங்கள் மயமானது அப்படிங்கிற, அது வந்து முக்குணமயமானது, அது வந்து ஷேப் இருக்கு, அதுக்கு பேர் இருக்கு, அது கால தேச வர்த்தமானத்தில் கட்டுப்பட்டது, இதெல்லாம் சொல்லும் போது அது பிரகிருதி. சரியா? இந்த பிரகிருதி எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த மூல பிரகிருத்தில வந்தது. மூல பிரகிருத்தினா என்ன? இந்த ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, பேரு என்ன, எட்டுக்கால் பூச்சி, எட்டுக்கால் அப்படின்ற எட்டுக்கால் பூச்சிக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய கூடு கட்டுது. ஸ்பைடர் வந்து ஒரு பெரிய கூடு கட்டுது. அந்த கூடு எங்கேருந்து வந்தது? அந்த ஸ்பைடர்ல இருந்து வந்தது. ஸ்பைடர் அந்த கூடு கட்டுற மெட்டீரியலை எங்க வச்சுட்டு இருந்தது? அதுக்குள்ள இருந்தே அந்த மெட்டீரியல் வந்தது. சரி, ஒரு குயவன் பானையை செய்யணும்னா அவனுக்கு ஒரு அட்டை உட்கார்ந்து செய்யணும். இப்போ இந்த ஸ்பைடர் எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வலைய கட்டுச்சு? வலையை கட்டிட்டு அதுலயே இருந்து அப்படியே இருந்து. நீங்க சார் நிறைய தடவை சொல்லியிருக்கார், ஒரு பெரிய காடுல ஒரு பெரிய அமேசான் ரிவர் மாதிரி ஒரு ரிவர் இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க நேஷனல் ஜியோகிராபில எல்லாம். இந்த பக்கம் ஒரு பெரிய மரம், பெரிய அகலமான ஒரு நதி, அந்த கரையில ஒரு மரம். இந்த மரத்திலிருந்து அந்த மரத்துக்கு ஒரு ஸ்பைடர் வெப். அது எங்க நின்னு கட்டிச்சது? ஒரு ஸ்பைடருக்கே இவ்வளவு முடியும்னா பகவானால முடியாதா? There is no space needed for him to create this. There is no material needed for him to create all these things. அதனால the material has come from the consciousness. அதனால மெட்டீரியலும் சரி கான்சியஸ்னஸும் சரி ரெண்டுமே பேதப்பட்டது போல் இருந்தாலும் இரண்டும் ஒன்றுதான். அதனாலதான் அதற்கு அத்வைத்தம். இரண்டு அற்ற அத்வைத்தம்னா நீங்க இந்த இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அத்வைத்தம் என்பது துவைத்தம் இல்லாதது, இரண்டு இல்லாதது, ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்றது புரிஞ்சுக்கணும். சோ அதுதான் வந்து பிரகிருதி புருஷன். அத பத்தி இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு வரோம். 20வது, உடலுக்கும் இந்திரியங்களுக்கும் காரணம் பிரகிருதி. ஏன்னா இந்த உடல் இது வந்து ஒரு மேட்டர். நம்ம போனதுவே நம்ம கிளியரா பார்த்தோம். மனசு, புத்தி, சித்தம் இதெல்லாம் வந்து அச்சித்தா சித்தா அதெல்லாம் புருஷன் கேத்திரத்துல சேர்ந்ததா கேத்திரஜத்துல சேர்ந்ததான்னு பார்க்கும்போது மாறுதல் அடையக்கூடியது, அதை வந்து சம்ரட்சணம் பண்ண வேண்டியது, அது பாதுகாக்கப்பட வேண்டியது. அதனால இதெல்லாம் ஒரே கேட்டகரி. என்ன கேட்டகரி? சேத்திரம் என்னும் கேட்டகரின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடலும் இந்திரியங்களும் பிரகிருதி மயமான பிரகிருதி, தேர் ஆல் மேட்டர். ஓகேனா? இன்ப துன்பம் இந்த மேட்டருக்குள்ள என்ன இருக்கு? அந்த ஜீவாத்மா இருக்கு, சைத்தன்யம் இருக்கு. இந்த உடலோட இந்த முக்குணமயமான இந்த மனம், புத்தி, அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் அந்த கரணங்கள் இந்த பஞ்சேந்திரியங்களோட சேர்ந்ததால
இந்த ஜீவபோதம் என்பது நமக்குள்ள வந்துடுது. அதனால சில சமயம் எவ்வளவோ விஷயங்கள் நடக்கிறது. இந்த விஷயங்கள், இந்த செயல்கள் எல்லாம் சில நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, சில நமக்கு துன்பத்தை கொடுக்குது. இந்த உலகமே துன்பமயமானது அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம அதே அனுபவமும் எல்லா சந்தோஷமும் இந்த உலகத்தில் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பதற்கு காரணம் எது? இந்த உடலா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்பமா இருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு கஷ்டமா இருக்கு, சரி, இதெல்லாம் உடலாலையா ஜீவாத்மாவாலையா? உடலால் மாதிரி தோன்றது. எனக்கு ஒரே முதுகுவலி, எதனால? இந்த உடலால. அப்போ இந்த உடல்ல இருந்து இந்த ஜீவன் போன அப்புறமா இந்த முதுகு வலிக்குமா வலிக்காதா? எப்படி வலிக்க முடியும்? சோ இந்த உடல் இருக்கக்கூடிய இன்பங்களோ துன்பங்களோ, என் மனது அனுபவிக்கும் நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ, என் புத்தி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் எனக்குள்ள இருக்க அந்த ஜீவ தத்துவம் என்னும் கான்சியஸ்னஸ் தான். சோ இதுதான் வந்து எல்லா ஒளிகளும் ஒளிரும் ஒளியாக இருப்பது அப்படின்னு சொல்லி பார்த்தால, கண்ல பார்க்கும் பார்வையாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு ஒளியாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். சோ இது எல்லாமே இந்த உடல் அனுபவிக்கும் இன்பமும் துன்பமும், மனதை அனுபவிக்கும் கஷ்டங்களும் எல்லாத்துக்கும் காரணம் உள்ள இருந்து அந்த ஒளிர்ந்து கொண்டிருக்கும் அந்த ஜீவாத்மா தான் காரணம். அந்த ஜீவன் புறப்பட்டு போன அப்புறமா இது ஒண்ணுமே கிடையாது. 2 நாள் வச்சிருக்க முடியுமா? முடிவ தகனார்த்த தேகம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எரியக்கூடியது. ஒரு கட்டை, அந்த காலத்துல எல்லாம் விறகடுப்பு வச்சுட்டு இருப்போம். அந்த விறகடுப்பு நல்ல புகையெல்லாம் வரும்னா அது 4 நாள் வெயில காய போடணும். இப்போ இந்த உடம்ப எடுத்துன்னு போய் அந்த வச்சோன்னு புஷ்குன்னு 10 நிமிஷத்துல ஒரே சாம்பலா போயிடுறது. சரி, இது ரொம்ப ஊதி போயிருக்கு, உடம்புக்குள்ள நிறைய வாட்டர் எல்லாம் இருக்கு, ஒரு 4 நாள் வெயில போடு, காயட்டும், அப்புறமா வைக்கலாம் நான் சொல்றேன். கிடையாது. எவ்வளவு எந்த மாதிரி இருந்தாலும் தகனமாக கூடியதே. அதனால்தான் இதற்கு தேகம்னே பேரு, தகனார்த்த தேகம். நம்ம எந்த மாதிரி இறந்து போன இந்த ஜீவன் வெளியில போன உடனே வீட்டுல வச்சிருந்தா நாத்தம் அடிச்சு போயிடும் இல்லையா? சோ வேறு இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க கூடியது இந்த உடல் மனதே இருந்தாலும் அதற்கு காரணம் இந்த ஜீவன். இப்போ வந்து அந்த பிரகிருதி புருஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு கிளாரிஃபை ஆயிட்டே வருது. ஜீவன் என்ன போக்கில், சரியப்பா அந்த ஜீவன் உள்ள இருக்கான்ல, எதுக்காக இந்த அந்த ஜீவன் பரிசுத்த ஆத்மா சுத்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப ஏன் இந்த உடல்ல வந்து இன்பம் துன்பம் கஷ்டம் இதெல்லாம் வருது அப்படின்னா, இந்த உடலில் இருக்கும் அந்த ஜீவன் என்ன பண்ணிட்டு இருக்குது? அது கர்மாவை சேர்த்துன்னு வந்திருக்கு. இந்த கர்மாவெல்லாம் தொலைக்க வேண்டாமா? சுத்தமானதான இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு 2 கலக்க முடியும் இல்லையா? ஒரு பேட் ஸ்மெல்லிங் பொருள் இங்க இருந்தானா அந்த ஸ்மெல்லு இந்த காத்துல கலக்கும் போது இந்த ரூம் எல்லாம் நாத்தடிக்க தானே செய்யறது இல்லையா? இல்ல அதே மாதிரி ஒரு மல்லிப்பூ வச்சாலும் ரூம் பூரா மணக்கதான் செய்யுது. அப்போ இந்த ஜீவாத்மாவை பத்தி சுத்தி உள்ள அந்த ஒரு கர்மமானது கம்ப்ளீட்டா கிளாரிஃபை ஆனாதான் அந்த பரமாத்மாவோட 2 கலக்கும் ஒரு ஸ்திதிக்கு அது போகும். அப்போ இந்த அதனாலதான் இந்த ஜீவாத்மாவை இந்த பிரகிருதி என்ற உடல்ல சேர்த்து வச்சு அது இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. ஏன் அனுபவிக்கிறது? இது அனுபவிக்க அந்த ஜீவன் வந்து பண்பட்டுக்கிட்டே வருது. சே இதுதானா, சே இவ்வளவுதானா, இதுதானான்னு ஒண்ணு எப்படி அந்த ட்ரெயின்ல வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? சீச்சின்னு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா எடுத்து என்ஜின் சைன் ஃபாஸ்டா போகும் இல்ல, அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற எல்லா ஒரு கர்மங்களையும் தொலைக்கிறதுக்காக தான் இந்த அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜீவன் என்ன போக்கில் பாடம் கற்கிறான் என்பது அடுத்து வரும் ஸ்லோகங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, புருஷன் பிரகிருதியில் நின்று
பிரகிருத்தியில் தோன்றிய குணங்களை தூய்க்கிறான், அனுபவிக்கிறான். அவனுக்கு நலம் கேடு உடைய பிறவிகள் ஆவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கு. சோ இந்த வாழ்க்கையில நம்ம கர்மாவை சேர்த்துக்க கூடாது, கர்மாவை கழிக்கணும். இதுக்குதான் கர்மயோகத்திலே சொல்லிட்டாங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? நீ கர்மா பண்ணிட்டே வரும்போது பலன் மேல் கண் வைக்காத, அப்பதான் கர்ம பல தியாகம். அதுதானே கர்ம சந்நியாச யோகம்னு நம்ம 5வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா? சோ அந்த மாதிரி புருஷன் பிரகிருத்தியில் நின்று பிரகிருத்தியில் தோன்றிய குணங்களை தூய்க்கிறான். அவனுக்கு நலம் கேடு உடைய பிறவிகள் ஆவதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது. அடுத்து வர ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. இந்த தேகத்தில் பரம புருஷனானவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாட்சியாக இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்றான்? உபதிருஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போக்தா, மகேஸ்வரன். இந்த இத்தனை வேலையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காரு. யாரு? உள்ள இருக்கிற அந்த ஜீவன், உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா. இந்த தேகத்தில் உள்ள பரம புருஷனானவன் சாட்சி, அனுமதிப்பவன், தாங்குபவன், அனுபவிப்பவன், மகேஸ்வரன், பரமாத்மன். இப்படி எல்லாம் அந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பத்மா சேஷாத்ரி ஸ்கூல்ல ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடக்கிறது. ஓகேயா? சோ இந்த ஸ்கூல் ஹேஸ் டு allow the tournament to happen, and not only that, அதற்கான ஒரு விஷயங்களை அந்த பிரின்சிபல் செஞ்சு கொடுக்கணும். சோ உபதிருஷ்டா, அருகிலிருந்து காண்போம். அத கிரவுண்ட கொடுத்துட்டு நம்ம எல்லாம் எங்கேயோ ஓடி போயிட முடியாது இல்லையா? ஆர் தே டூயிங் இட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வை பார்க்கணும். அதுதான் உபதிருஷ்டா. அருகில் இருந்து காண்போன் அல்லது சாட்சியாக இருக்கிறான். அது அடுத்தது அனுமந்தா. I have to give permission for my school ground to be used by them. அனுமந்தா, அனுமதிக்கிறேன். அனுமதி அல்லது சம்மதம் கொடுப்பவர். அவர் ஒன்றும் தெரியாத அவிவேக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி நான் I have allowed my ground to used by that. எனக்கு கிரிக்கெட்டை பத்தி ஒண்ணும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். சோ அனுமந்தா. அதுக்கப்புறமா அதற்கு வேண்டிய ஒரு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அந்த கிரவுண்ட கிளீனா பண்ணணும், அதுல அந்த கோடுகள் எல்லாம் போடணும், அதை சுத்தி எல்லாரும் உட்கார்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் யார் பண்ணுவா? ஸ்கூல் அத்தாரிட்டி தான் பண்ணணும். சோ இதெல்லாம் பர்த்தா. விளையாட்டை பார்க்கவும் அனுமதிக்கவும் இயலலாம். அதற்கான ஒரு வேண்டிய வசதிகளை இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இருக்கணும்னா இந்த உடல்ல அதற்கு ஒரு சரி தயாரான ஒரு வீடாகவும் பண்ணி வச்சிருக்கான். சோ பர்த்தா. அண்ட் நான் உள்ள இருந்து அப்ப அந்த பிரின்சிபல் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அந்த விளையாட்டை பாக்குறாங்களே, அதையும் அனுபவிக்கிறாங்களே. சுபோக்தா, எனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா நாம் பண்ணக்கூடிய என்னுடைய இன்பங்களையும் துன்பங்களையும் தானும் அனுபவிக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல என்னுடைய மகேஸ்வரன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாகவும் இருக்கிறது. புரியுதுங்களா? சோ உள்ளே இருக்கிறது என்ன? சாட்சியா பார்த்துட்டு இருக்கான். உபதிருஷ்டா, அனுமந்தா, பர்த்தா, போக்தா அண்ட் மகேஸ்வரனாகவும் இருந்து என்னுடைய வேலைகளில் தானும் பங்கு பெற்றிருந்தாலும் பங்கு பெறாதது போல இருக்கு. இதான் ஒரே புரியவே மாட்டேங்கிறது இல்லையா? எல்லாம் அவர் தான் பண்றாரு, ஆனா அது எதுலயுமே பண்ணாம உட்கார்ந்துருக்காரு. இப்ப இந்த பத்மா சேஷாத்ரி பிரின்சிபல் என்ன பண்றார்? எல்லாத்தையும் அலோவ் பண்ணிட்டு ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துன்னு தானே பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? அந்த மாதிரிதான். சோ புரியுதுங்களா? இது இன்னொரு தடவை படிக்கலாம். இந்த தேகத்தில் உள்ள பரம புருஷனானவன் சாட்சி, அனுபவிப்பவன், தாங்குபவன், அனுபவிப்பவன், மகேஸ்வரன், பரமாத்மன். இப்படி எல்லாம் அவனை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது 23வது. சரி,
இந்த பிரகிருதி புருஷன் இவ்வளோ சொல்லி ஏதோ புரிஞ்சுட்டு இருக்கோம். இதனால என்ன லாபம், இதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னா, இங்கனம் புருஷனையும் குணங்களுடன் கூடிய பிரகிருத்தையும் அறிபவன் எவ்வாறு வாழ்வானாயினும் அவன் மறுபடியும் பிறப்பது எப்படி. இப்போ இந்த ஞானம் எனக்கு வந்துடுச்சுன்னா, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் குருஜி சொல்ற மாதிரி திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் ரிலாக்ஸ். இதான குருஜி திருப்பி திருப்பி சொல்றாரு இல்லையா, இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், நான் இப்படி பிறந்துட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், இப்படி இருந்து இங்கிருந்து நான் எப்படி மேல போகணும்னு பாக்குறதுக்கு எனக்கு சுத்தி தேவையான ஒரு கன்ஜீனியல் அட்மாஸ்பியரை நான் கிரியேட் பண்ணிட்டானா கீழே சறுக்கி விழாம மேல ஏறதுக்கு முடியும். மேல இந்த ஜென்மத்துல கொஞ்சம், அடுத்த ஜென்மத்துல கொஞ்சம், அப்படி ஜென்மத்துல இந்த உடல் எடுத்து எடுத்து இந்த ஜீவனை பண்பட்டு அது ஒரு நாள் பரமாத்மா மாதிரி ஆகும்போது அந்த இரண்டரை கலப்பது என்பது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க நம் புருஷன் குணங்களுடன் கூடிய பிரகிருத்தியையும் அறிபவன் எவ்வாறு வாழ்வானாயினும். அப்ப எனக்கு ஞானம் வந்துடுச்சு இல்ல, நான் தப்பு பண்ண மாட்டேன் இல்ல, நான் கர்மாவை சேர்த்துக்க மாட்டேன் இல்ல, அப்ப சேர்த்துக்காம நான் ஜாகிரதையா இருந்து கர்மத்தை சேர்த்துக்காம கர்மத்தை கழிச்சுட்டு பண்ணிண்டே இருந்து பரமாத்மா கிட்ட நான் சரணடைஞ்சு அவனை பத்தி புரிஞ்சுண்டு சேத்திரஜ புருஷன் பிரகிருதி ஞானம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது நான் எலிவேட்டடா ஆகும்போது ஒரு சமயத்துல மறுபிறப்பு இல்லாத ஒரு நிலையை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப நம்ம அடுத்தது 24வது 4 யோகங்கள். என்ன யோகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, திருப்பி பார்க்க. தியானத்தால் தெளிவடைந்த அறிவால் சிலர் ஆத்மாவை அடைகின்றார். இப்ப நம்ம என்ன பண்ணணும் கடைசியில, ஆத்மான என்ன அப்படின்னு ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும், சிலர் தியானம் பண்றாங்க, சிலர் யோகம் பண்றாங்க, இன்னும் சிலர் கர்மயோகத்துல இருக்காங்க. சோ நம்ம கர்மயோகத்துல இருந்தாலும் நம்ம தெளிவடையலாம், ஞான யோகத்துல போனாலும் தெளிவடையலாம். இந்த ஞானமும் கர்மமும் ஒண்ணும் புரியலடாப்பா, நான் பக்தியா சரணாகதியில போயிடுறேன்னா பக்தி யோகத்தாலும் போகலாம். நான் அந்த அபரோக்ஷ அனுபூதியில இருந்து சமாதி நிலையில அடையணும்னு நான் தியானம் பண்றேன், ஏதோ ஒன்னா எதுனா ஒண்ணும் பண்ணாம மட்டும் இருக்காத அப்படின்னு சொல்லி. சோ ராஜயோகம், ஞான யோகம், கர்ம யோகம் எல்லாத்துலயுமே சொல்லப்பட்டு உள்ளது ஒண்ணுதான். இதுக்கு எல்லாத்துக்குமே பக்தி யோகம் அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற. சோ ஞான யோகம் தெரிஞ்சுட்டோமா, ஏன்னா ஞானத்தை பத்தி நம்ம புரிஞ்சுட்டோம். கர்மயோகம் என்ன, இதுதான் இப்படிதான் இருக்கும், நம்ம புரிஞ்சுட்டு அந்த கர்மத்தை செஞ்சுன்னு போகணும். அந்த ராஜயோகம் என்ன, ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுட்டு ஸ்டெடியா ஆத்மா நம்மளோட கோலை பார்த்து போறது ராஜயோகம். இதெல்லாம் இருக்கு. இதுக்கப்புறமா பக்தி யோகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லப்போல. இன்னும் சிலர் இங்கனம் உண்மையை அறியாதவர்களாயினும் பெரியோர் சொல்படி கேட்டு அதில் பெரு நம்பிக்கை வைத்து ஒழுகி மரணத்தை நிச்சயமாக கடப்பார்கள். சோ பக்தி எல்லாம் வேண்டாம், எனக்கு ஞானம் வேணாம், எது தெரியணும், யாரோ சேத்திரமா இருக்கட்டும், எதையோ சேத்திரமா இருக்கட்டும், புருஷனோ பிரகிருத்தியோ எல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு பொம்மை வச்சுட்டு இருக்கேன், அதுதான் எனக்கு பகவான். அந்த பகவான் கிட்ட நான் சரண அடைவேன், அதுக்கு நான் சிங்காரிப்பேன், நான் சாப்பாடு போடுவேன், அதுக்கு ஃபேன் போட்டு படுக்க வச்சு எல்லாம் பண்ணுவேன் நான். அது மேல நான் அபரிமிதமான அன்பை வச்சு அதுக்கு அப்படியே எப்படி ஒரு குழந்தை கிட்டத்தான் ஒரு அன்பு பொழுக ஒரு தாய் பழகுமோ அந்த மாதிரி நான் அதை எனக்கு தாயா வச்சுப்பேன், என் குழந்தையா வச்சுப்பேன். நாரத பக்தி சூத்திரத்துல 11 விதமான இது பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நான் பக்தியிலே மூழ்கி இருக்கேன். அப்ப கூட ரைட், அது கூட ஒன்னும் தப்பில்லை. பக்தி யோகம் மற்ற 3 யோகங்களை விட மிக எளிது. அதுதான் கர்மா. இப்ப இந்த கலியுகத்துல நம்ம கஷ்டமே பட வேண்டாம், நாமஸ்மரணை சொன்னா போரும், மந்திர ஜபம் பண்ணா போரும். மனசு இது திராயத்தே மந்திர,
மனதை தாண்டி நான் போகணும்னா பகவானோட பேரை நான் ஜபிச்சுட்டு இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சுலபமாமா கலியுகத்துல பகவான் அடையது. முந்தியெல்லாம் திரேதா யுகத்துல துவாபர யுகத்துல எல்லாம் உட்காந்து யாகம் பண்ணணும், அது நிறைய மெனக்கடணும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா ராம 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 ராமன்னு சொல்லிட்டு போறோம் அப்படின்னு நாம ஜபம் பண்ணாலே போறோம் அப்படின்ற அளவுக்கு கர்ம கலியுகத்துல பகவான் அடைவது ரொம்ப சுலபமா போயிடுச்சு. பக்தி யோகம் மற்ற 3 யோகங்களை விட மிக எளியது. சாஸ்திர ஞானமும் விவேகம் இது எதுக்குமே தேவையில்லை. இதற்கு ஏராளமா கஷ்டப்பட வேண்டியிருக்கு பக்தி யோகத்துக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. குலத்தில் பிறந்த அறிவில்லாதவர்கள் கூட கிருஷ்ணர் மேல அபரிமிதமான பக்தியால அவங்க முக்தி அடைஞ்சாங்க. சோ இங்க கர்மயோகம் ஆற்றலை தருகிறது, ராஜயோகம் மன வலிமையை தருகிறது, பக்தி அன்பை பெருக்குகிறது, ஞானம் அறிவை வளர்க்கிறது, தியானம் சாந்தியை கொடுக்கிறது. சோ எதானா ஒரு வழியை பிடிச்சு நம்ம மேல ஏறி போயிட்டே இருக்கணும். அப்புறமா இன்னும் பகவான் சொல்றார், அர்ஜுனா நிலைத்திணை இயங்கு துணை ஆகிய எவ்வுயிர் தோன்றியுள்ளதோ அது சேத்திரனுடைய சேர்க்கையா. நிலைத்துணை இயங்கு துணை என்னன்னா ஸ்தாவர ஜங்கமம் சொல்லாமல, அசையக்கூடியது அசையாதது எல்லாமே இந்த உலகத்துல ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இந்த சேத்திரஜாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் அடைந்தவன் பரமாத்மாவை எப்படி காண்கிறான் அப்படின்னா, உயிர்கள் அனைத்திலும் சமமாய் இருக்கிறவனும் அழிவனவற்றுள் அழியாவதனும் ஆகிய பரமேஸ்வரனை பார்ப்பவனே பார்க்கிறான். இந்த 4 ஸ்லோகங்கள் ரொம்ப அழகா இருக்கும். சபஷ்யதி யார் பார்க்கிறவனோ அவன் தான் பார்க்கிறான். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் சாரி வினஷ்சித அவினஷ்யதம் பரமேஸ்வரம் யஹ பஷ்யதி சா பஷ்யதி. யார் இத அழிவனவற்றுள் அழியாதவற்றை பார்க்கிறார்களோ அவன்தான் பார்க்கிறான். என்னத்தை பார்க்கிறான்? உண்மையை தரிசிக்கிறான், பரமாத்மாவை பார்க்கிறான். எங்கும் ஒப்பு நிலையில் இருக்கும் ஈசனை காண்போன் தன்னை தானே அழித்து கொள்வது இல்லை. ஏண்டா நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நொந்து நூலெல்லாம் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஞானம் வந்துடுச்சு. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை அவன் தெரிஞ்சுட்டான். அதனால அவன் பரகதியை அடைகிறான். 29வது, கர்மங்கள் எல்லாம் பிரகிருத்தினாலேயே செய்யப்படுகின்றன என்றும் ஆத்மா செயலற்றது என்றும் யார் சரி இதெல்லாம் சம பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கர்மங்கள் எல்லாம் பிரகிருதி. நான் இந்த உடல்ல இருக்கிறதுனால தான் நான் கர்மம் செய்யறேன். சோ இந்த கர்மம் என்பது இந்த பிரகிருத்தியை சார்ந்தது. ஆனா ஆத்மா இதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல, அது ஒண்ணும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சேத்திரனுக்கு இடையில் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா, அதுக்கு தனித்தனியாக வாழும் பிராணிகள் ஒரே பொருளில் இருப்பதையும் அந்த ஒரு பொருளில் இருந்தே அவைகள் விரிவடைவதையும் காணும் பொழுது அவன் பிரம்மமாகிறான். என்னதாவது பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, தனித்தனிய நிறைய நிறைய பேர் இருக்கோங்க, ஒரு 12 பேர் இருக்கும் அப்படின்னா இந்த 12 பேரும் ஒரு பொருளில் இருந்து ஆக்கப்பட்டவர்கள். ஒரு பொருளில் இருந்து அவர்கள் விரிவடைந்து எக்ஸ்பேண்ட் ஆகி. So the consciousness is one. The consciousness takes many forms, and because of the varied forms, the prakriti keeps on expanding. 4 பேர் இருந்தா என்ன இருக்கும்? அந்த 4 பேரால அவங்களுடைய விருத்தி அடைஞ்சுட்டே போறது. இப்ப 1 million people இருக்காங்க, மில்லியனா இருக்காங்க அப்படின்னா the prakriti has expanded to this extent. பிரகிருதி பூமியாகி பூமியில முதல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்ததுன்னா இத்தனை தேசங்கள் இத்தனை நாடுகள் அந்த ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு பாலிட்டிக்ஸ், ஒவ்வொரு விதமான அரசாட்சி எல்லாம் எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பேண்டட்.
இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுக்கு பிரகிருதி எவ்வளவோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கிறத பார்க்கும்போது அப்பா எப்படி இருந்தது, எப்படி ஆயிடுச்சு, இப்போ எவ்வளவு மாற்றங்கள், இதெல்லாம் எதனால அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அவன் அந்த பிரம்மத்தை உணர்கிறான். கேள்விகள் 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 வரும்போது அந்த ஞானம் எக்ஸ்பேண்ட் ஆகி எதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், நம்ம அந்த பிரம்மத்தை நோக்கி பக்கத்துல 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 போய் அத பத்தி நமக்கு பக்கத்துல போய் தாஜ்மஹால் இங்கேருந்து பாக்குறதுக்கும் தாஜ்மஹாலுக்கு உள்ளேயே போய் பாக்குறதுக்கும் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பிரம்மத்தை நம்ம சாட்சாத்கரிக்கும் போது எல்லாமே பிரம்மமயமா ஆயிடும் அப்படின்றதுதான் இங்க சொல்லி இருக்கு. அடுத்தது 31. குந்தியின் புத்திரா, ஆதி இல்லாததால் குணம் இல்லாததால் கேடில்லாத இப்பரமாத்மா சரீரத்தில் இருப்பினும் அது செயலற்றது பற்றற்றது. இதுதான் நம்ம அப்பத்துல இருந்து நம்ம கேட்டு இருக்கோம். எங்கும் நிறைந்துள்ள ஆகாஷ், எப்படி உள்ளேதான் இருக்கேன் நான் ஆனாலும் பற்று இல்லை அப்படின்னு சொன்னா எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? என்ன சொன்னாங்க, ஆதி அந்தம் இல்லாத குணங்கள் இல்லாத கேடு இல்லைன்னா மாற்றம் அடையாத இந்த பரமாத்மா சரீரத்தில் இருப்பினும் எந்த ஒரு செயலும் பற்றும் அற்று இருக்கிறது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ்ல சோ மெனி திங்ஸ் ஹேப்பன். இப்ப உக்ரைன்ல நடக்கிற ஒரு அஷ்டகாசம் எல்லாம் எதுல நடக்குது? ஸ்பேஸ்ல தானே நடக்குது இல்லையா? அவன் குண்டு போட்டு ஒரு பெரிய ஊரையே அழிச்சாலும் அந்த ஸ்பேஸ் அங்க இருக்கிற ஸ்பேஸ்க்கு தானே ஆச்சா? இல்ல, ஒண்ணுமே ஆகல. அதுதான் எங்கும் நிறைந்துள்ள ஆகாசமானது நுண்ணியதாய்ன்னு சூக்ஷ்மமா இருக்கிறதுனால எப்படி களங்கம் அடைவது இல்லையோ. சோ இப்போ உக்ரைன்ல நடக்கிற எல்லா கொடூரங்களாலையும் அங்க இருக்கிற ஸ்பேஸ் இட் டிட் நாட் கெட் பொல்யூட்டட். ஏர் பொல்யூஷனை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்பேஸ் டிட் நாட் கெட் பொல்யூட்டட் இல்லையா? சோ அதனால எந்த விதமான களங்கமும் அடைவதில்லை. அப்படியே தேகமெங்கும் நிறைந்துள்ள ஆத்மா களங்கம் அடைவது இல்லை. அடுத்தது 33. ஐ திங்க் 2 தான் இருக்கு. சூரியன் எப்படி உலக அனைத்தையும் ஒளிர செய்கின்றதோ அப்படி பிரபஞ்சம் அனைத்தையும் பரமாத்மா பிரகாசிக்க செய்கிறான். இதுதான் நமக்கு புரிஞ்சிடுச்சு. லாஸ்ட் ஸ்லோகம். இவ்வாறு கேத்திரஜன் இடையில் உள்ள வேற்றுமையையும் உயிர்கள் பிரகிருதி நின்று விடுதலை அடைதலையும் ஞான கண்ணால் காண்போர் பிரம்மத்தை அடைகின்றனர். புரியுதுங்களா? கடைசி ஸ்லோகம். கேத்திரங்களுக்கு இடையில் உள்ள வேற்றுமையை அதையும் உயிர்கள் பிரகிருத்தியில் இருந்து விடுதலை அடையும். ஒரு நாள் விடுதலை அடைஞ்சுதான் ஆகணும் இல்லையா? விடுதலை அடைதலையும் ஞான கண்ணால் காண்போர் பிரம்மத்தை அடைகின்றனர். இதுதான் கஷேத்திரஜ விபாக யோகம். ரொம்ப கொஞ்சம் மேலோட பார்த்தா ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்கும். ரொம்ப யோசிச்சு பார்க்கும் போதுதான் இந்த கஷேத்திரம் என்ன, கஷேத்திரஜன் என்ன, புருஷன், பிரகிருதி அப்படின்னு இது இவ்வளவு சீக்கிரம் புரியாது. நம்ம திருப்பி படிக்கணும். இப்ப அடுத்த மண்டே நெக்ஸ்ட் சாப்டர் எடுக்கிறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் டைம் இருந்ததுன்னா இந்த ஸ்லோகங்கள் 34 ஸ்லோகங்களையும் மறுபடியும் நீங்க படிக்கணும். நான் வீடியோ அனுப்புறேன். அதை மறுபடியும் போட்டு பார்த்துட்டு எங்க நமக்கு புரியுது, எந்த இடத்துல நமக்கு இடறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து புரியாட்டம் எழுதி வச்சுட்டு நம்ம எல்லாருமா சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக புரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்மா.